நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி. ஒரு ஜோதிடர் முன் ஒரு பெண் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்போ வரும்போது அவர்களிடம் ஒரு நிமித்தம் நம்ம பார்க்கணும். அமைதியாக உட்காந்துருக்காங்களா, இல்லைன்னா வலது பக்கம் மாறாப்பை இழுத்து விடுறாங்களா, அது இடது பக்கம் மாறாப்பை இழுத்து விடுறாங்களான்னு கவனிக்கணும். இப்போ வலது பக்க ஆடையை சரி செய்தால் அந்த பெண் பிரச்சனையோடு வந்திருக்கிறாள்னு அர்த்தம். இடது பக்க ஆடையை சரி செய்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எப்பயுமே பெண்களுக்கு இடது கண் துடிக்கணும், இடது பக்கம் மச்சம் இருக்கணும், இடது பக்கத்தில் மறைவான இடத்துல மச்சம் இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு வலது பக்கம் வலது பக்கம் இருக்கணும் மச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் என்ன சொன்னால், இப்படியெல்லாம் வரும்போது அவர்கள் எந்த மாதிரி ஒரு பாவனைகளை கொடுக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உடனே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை ஜோதிடர்களுக்கு தெரியணும். அதற்கு அடுத்து கடின உழைப்பாளிகள் யார்? இந்த கடின உழைப்பாளிகளை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு மாதிரி 6ஆம் பாவம் அந்த மாதிரி சொல்லுவீங்க. 2 குடையவன் பாவகிரக சேர்க்கை, 2 குடையவன் பாவகிரக சேர்க்கை, 2 குடையவன் வக்ரம், 2 குடையவன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் இவர்கள் கடின உழைப்பாளிகள். இதை நீங்கள் பார்த்துடுங்க. அவங்க எப்பயுமே உண்மையாகவே ஒரு போராடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தெல்லாம் இருப்பாங்க. அதனால் 2 குடையவன் பாவகிரகத்தோடு சேர்க்கை பார்வை பெற்றாலும் 2 குடையவன் வக்கரமாக இருந்தாலும் அவர்கள் கடின உழைப்பாளிகள். இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் எல்லாரும் கோபக்காரன் என்று சொல்வார்கள். அதற்கு விதிவிலக்கு இல்லையா அப்படின்னா விதிவிலக்கு இருக்கிறது. செவ்வாய் லக்கணத்தில் இருந்து என்ன சொல்கிறான்னா, கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவன் கோபப்பட மாட்டான். செவ்வாய் லக்கணத்தில் இருந்து என்ன சொன்னால், குருவோடைய சாரம் வாங்கியிருந்தால் அந்த ஆண்மகன் கோபப்பட மாட்டான். அப்போ மேசத்தில் இருந்து அசுவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும், சிம்மத்திலிருந்து மக நட்சத்திரத்தில் இருந்தாலும், மூலத்திலிருந்து தனுசிலிருந்து கேதுவோடைய நட்சத்திரத்திலாம் கோவப்பட மாட்டான். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா, மிதனத்திலிருந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், கடகத்திலிருந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், துலாத்திலிருந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், விருச்சிகத்திலிருந்து விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும், கும்பத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா புரட்டாதி, மீனத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா புரட்டாதி நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நபர் கோபப்பட மாட்டார். அவரை நம்பி பொண்ணு கொடுக்கலாம்.